ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேவூர் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கேவூர் மாவு 250 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் நம்ம திருவி வச்சுருக்கோம் அரை மூடி. இப்போ அந்த மாவில் தண்ணி ஊற்றி நம்ம அதை கேவூர் மாவில் தண்ணி ஊற்றி அதில் உதிரியாக அந்த கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா இந்த மாவை அந்த உதிரியாக இல்லாமலாம் அதெல்லாம் உடச்சி விட்டு நம்ம மாவை கிளியராக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா அந்த புட்டு செய்கிற மேக்கர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தேங்காய், அப்புறம் மாவு, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போடணும். அதுக்கப்புறம் 2 கரண்டி இந்த மாவு கேவூர் மாவு போடணும். அதுக்கப்புறம் தேங்காய் போடணும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த புட்டு மேக்கரில் போட்டு வச்சுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டோம். இப்போ மூடி போட்டு நம்ம குக்கரில் ஒரு செம்பு அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி அந்த புட்டு மேக்கரை அது மேலே நம்ம சரி விட்டுறணும். இப்போ நல்லா கொதிக்கணும். வாட்ரு மேலே அந்த ஓட்டை மூலயமா ஆவி வரணும். அப்போனா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேவுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆவி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த புட்டை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கம்பி கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம உள்ற விட்டோம் அப்படின்னா இங்கே புட்டு வெளில வரும். பாருங்கள், எப்படி உதிரியாக அழகாக வருதுன்னு. மெதுவாக நம்ம இழுக்கணும், அப்போ தான் உடையாமல் அழகாக வரும். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இந்த புட்டு கூட நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.